Hey guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ஈஸியா செய்யற frog craft. இத வந்து சின்ன பசங்களும் யூஸ் பண்ணலாம். நாம பெரியவங்களும் கூட சும்மா ஸ்ட்ரெஸ் பஸ்டரா யூஸ் பண்ணிக்கலாம். இது செய்யிறதுக்கு ஒரு 5 minutes கூட ஆகாதுன்னு வெச்சுக்கோங்க. சோ இது எப்படி செய்யிறதுன்னு பாப்போம். இது செய்யிறதுக்கு ஸ்பெசிஃபிக்கான மெட்டீரியல்லாம் எதுவும் வேணாம். சும்மா இந்த மாதிரி trash paper இல்ல யூஸ் பண்ண பேப்பர் எது வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன பேப்பர்ல செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி நல்லா அழகா ஜம்ப் ஆகும் frog. கொஞ்சம் பெரிய பேப்பர்லாம் எடுத்து செஞ்சீங்கன்னா அவ்வளோ ஜம்ப் ஆகாது பட் உங்களுக்கு புரியறதுக்காக நான் ஒரு பெரிய பேப்பர்ல செய்றேன் சோ இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்து இத வந்து ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணிக்கலாம் இது சின்ன வயசுல நீங்களே பண்ணிருப்பீங்க இந்த ஷிப் எல்லாம் செய்வோம் நம்ம பேப்பர்ல ஷிப்லாம் செய்யிறதுக்கு இது செய்வோம் சோ அதே மாதிரி தான் சும்மா ஸ்கொயர் ஷேப்ல எடுத்துக்கோங்க நீங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சின்னதான பேப்பர் எடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா ஈஸியா இருக்கும் சோ ஓகே இது சிசர் வச்சு கட் பண்ணா ஈஸி பட் நான் இங்க ஃபிங்கர்ஸ் வச்சு பண்றேன் சோ நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுக்கோங்க சோ இது எப்படி வச்சாச்சு சோ இந்த பேப்பர் தான் நம்ம இப்ப யூஸ் பண்ண போறோம் இத எப்படி வச்சிட்டு ஓகே ஆல்ரெடி இது ஃபோல்ட் ஆகி தான் இருக்கு இந்த சைடு இல்லனா உங்களுக்கு நீங்க வந்து ஒரு நல்ல பேப்பர் ஏதாவது யூஸ் பண்றீங்கனா இது வந்து ராங் சைடு இது வந்து நீங்க வெளியில காமிக்கணும்னு நினைக்கிற சைடா இருக்கும் சோ இந்த மாதிரி வச்சிட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு அடுத்து இன்னொரு இந்த சைடு இப்படி ஃபோல்ட் பண்ணனும் சோ இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு இத எடுத்துட்டு இந்த மாதிரி ஷேப்ல இருக்கும் உங்களுடைய பேப்பர் இப்போ சோ இத எடுத்துட்டு இப்படி சைடு அதாவது இந்த ஃபோல்ட் பண்ண சைடு மேல வர மாதிரி வச்சிட்டு இத வந்து இந்த கார்னர்ல இருந்து இங்க இப்படி சின்னதா மடிச்சுக்கோங்க இந்த மிடில்ல இருக்க லைனுக்கு அப்படி மடிச்சுக்கோங்க அதேதான் இந்த சைடும் அதே போல இந்த சைடும் மடிச்சுக்கோங்க சோ இப்போ இந்த மாதிரி இருக்கு இப்போ பேப்பரை இப்படி திருப்பிக்கோங்க பேப்பரை திருப்பிட்டு இங்க வந்து இந்த மிடில் லைனை வந்து சென்டரா வச்சு இத வந்து இப்படி மடிக்கும்போது இந்த கார்னர் வந்து வெளியில வர மாதிரி பாத்துக்கோங்க இப்படி வச்சிட்டு இப்படி சென்டர்ல வர மாதிரி மடிச்சுக்கோங்க இப்படி மடிச்சுக்கோங்க அதே போல இந்த சைடையும் வந்து அதேதான் அதே இப்படி வர மாதிரி இந்த சென்டர்ல வர மாதிரி மடிச்சுக்கோங்க சிம்பிள் சோ இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ராக்கெட் மாதிரி இருக்கும் சோ இந்த மாதிரி ஒரு ஷேப்புக்கு நம்ம வந்துட்டோம் இப்போ அடுத்து இதுதான் ஃப்ராகோட மவுத் சோ இது வந்து நம்ம ஓபனா வைக்கிறதுக்காக இந்த மாதிரி இப்படி மடிச்சு விட்டுக்கலாம் சோ இந்த ஃப்ராகோட மவுத் இப்படி வச்சிட்டு இந்த பார்ட்ட இங்க பாத்துக்கோங்க இது வந்து கொஞ்சம் ஹார்டா இருக்கும் சோ கொஞ்சம் நீங்க வந்து கர்ல் பண்ணிட்டு இப்படி எடுத்து இந்த மவுத் இருக்குலையா அந்த லைனுக்கு நேரா இப்படி மடிச்சுக்கோங்க இப்படி மடிச்சிட்டு இப்போ இந்த பார்ட் இப்போ நம்ம மடிச்சோம்ல அதே பார்ட்ட திரும்ப மடிக்கணும் ஆனா இந்த கார்னர் வரைக்கும் வராம கொஞ்சம் கேப் போதும் சின்னதா கேப் விட்டுட்டு இப்படி மடிச்சு விட்டுறலாம் சோ அவ்வளவுதான் நம்ம frog ரெடி சோ இதை இப்படி மடிக்கணும் இங்க கார்னர்ல கொஞ்சம் கேப் விடணும் ஏனா அப்பதான் frog வந்து ஜம்ப் ஆகும் கரெக்ட்டா சோ அவ்வளவுதான் இதுதான் நம்ம frog இது பெரிய பேப்பர்ன்றதால பாருங்க ரொம்ப தூரம் ஜம்ப் பண்ணாது இந்த மாதிரி சின்ன பேப்பர்ல பண்ணீங்கன்னா நல்லா ஜம்ப் பண்ணும் நீங்க ஏதாவது கேம்ஸ்லாம் வைக்கிறது கூட யூஸ் பண்ணலாம் அது என்ன மாதிரி கேம் வைக்கலாம் நான் நெக்ஸ்ட் வீக் சொல்றேன் சோ இப்போ நீங்க இத ட்ரை பண்ணி பாருங்க இது சின்ன பசங்கன்னு இல்ல ஆபீஸ்ல உங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சது அந்த மாதிரி ஏதாவதுனா நீங்களே கூட சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது ஒரு சின்ன பேப்பர் எடுத்து ஒரு 5 minutesல செஞ்சு நம்ம அப்படி விளையாடுற கேம் தான் இது ட்ரை பண்ணி பாருங்க ஓகே see you next time bye